நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் ஜாஷ்வா டிவி நேயர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த மாலை வேலைக்கு மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்போ அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதி வேலைகள் செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் நடத்தி தரணுமா ஜெபிக்கிறோம். மகனோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதான கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். அது கிருபை ஆண்டவரே இயேசப்பா எங்களோடு இருக்கட்டும். முதலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தாவை நீர் நடத்தி தரப்போகிற தயவு காண்டி துதிக்கிறோம். ஆவியான பொறுப்படுத்த நடத்தும் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சர்வவல்ல தேவன். அவர் ஒரு மனிதனை அழைத்தால் அவனை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியிலே 48வது அதிகாரத்திலே 10வது வசனம் இப்படி சொல்கிறது: இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். அதே அதிகாரத்திலே 15வது வசனம் சொல்லுகிறது: நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லி வேதத்திலே நம்மை பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் அழைத்த நம்மை பார்த்து தான் சொல்கிறார், நீ செய்கிற வழியெல்லாம் வாய்க்கும், நீ செல்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை மட்டும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே அனுதினமும் அமர்ந்திருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஐயா பெர்க்மான்ஸ் ஐயா பாடிய பாடல் அற்புதமான பாடல், மனதை அப்படியே தேற்றுகிற பாடலை பாடுவோம். 426வது பாடல். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன் என்று சொல்லி அந்த பாடலை வரிகள் உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். சகாயம் செய்திடுவேன், பலன் தந்திடுவேன், சகாயம் செய்திடுவேன், பலன் தந்திடுவேன், நீதியின் வலக்கரத்தால் தாங்கியே நடத்துவேன், நீதியின் வலக்கரத்தால் தாங்கியே நடத்துவேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே,
நானே உன் தேவன். வலக்கரம் பிடித்து கொண்டேன், வழுவாமல் காத்து கொள்வேன். வலக்கரம் பிடித்து கொண்டேன், வழுவாமல் காத்து கொள்வேன். அழைத்தவர் நான் தானே, உன்னை அழைத்தவர் நான் தானே. உன்னை நடத்துவேன் இறுதி வரை, உன்னை நடத்துவேன் இறுதி வரை. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். உன்னை எதிர்ப்பவர்கள், எரிச்சலாயிருப்பவர்கள், உன்னை எதிர்ப்பவர்கள், எரிச்சலாயிருப்பவர்கள் உன் சார்பில் வருவார்கள், உன் சார்பில் வருவார்கள். உறவாடி மகிழ்வார்கள், உறவாடி மகிழ்வார்கள். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வெறுத்து விடுவதில்லை, உன்னை வெறுத்து விடுவதில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். மலைகளை நொறுக்கிடுவாய், குன்றுகளை பதறாக்குவாய். மலைகளை நொறுக்கிடுவாய், குன்றுகளை பதறாக்குவாய். போரடிக்கும் எந்திரம் நீ, போரடிக்கும் எந்திரம் நீ. கூர்மையான புது எந்திரம், கூர்மையான புது எந்திரம். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும் விடுதலை இயேசுவால் மட்டுமே கூடும், இயேசுவால் மட்டுமே கூடும். எத்தனையோ வகைகளில் நம்மை உபத்திரவப்படுத்தி, நம்மை பாவத்தில் விழச் செய்து, நம்மை பாதாளத்திற்கு கொண்டு செல்வதற்கு பிசாசானவன் முயற்சி செய்வான். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவருடைய பரிசுத்தத்திலே நிலை நிற்கும்படியாக ஆண்டவர் நம்மை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் முயற்சி செய்கிறார். ஆனால் நாம் ஒரே மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது மட்டும்தான் இந்த காரியங்களிலே ஆண்டவரோடு இணைந்து நிற்க முடியும். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை பலவாறாக சிதறும் பொழுது, நம்முடைய சிந்தனைகள் சிதறும் பொழுது நாம் பிசாசின் வலைகளிலே விழுந்து விடுவோம். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே இன்னும் திருமணமாகவில்லை, பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, வியாபாரங்கள் மிகுந்த தோல்விகளாக இருக்கிறது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள்.
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சீரமைப்பதற்கு அவர் வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்துக் விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வருத்தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வையுங்கள். ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சிறிது நேரம் நன்றி பலிகளை ஏறெடுக்க இருக்கிறோம். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் நம்மை, இந்த 15ஆம் தேதியிலும் கூட ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தின் 14 நாட்களை கடப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஐயாமே, ஸ்தோத்திரம் ஐயாமே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே நன்றி அப்பா. அப்பா அந்த மாலை வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா நீர் எங்களோடு இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. மலை போல பிரச்சனைலாம் பனி போல மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரை. எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து வர உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா உமது கரம் எங்களோடு இருந்ததுக்கா நன்றி அப்பா. ஏசப்பா உமது கரம் எங்களோடு இருந்து நடத்தி வந்த தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா மனிதர்களை பார்க்காதபடி உமது பாத்தில் விழுந்து கிடக்க உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உம்மை தேடக்கூடிய இருதயத்தை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கக்கூடிய இருதயத்தை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே என் கண்ணின் கண்மணி போல் ஆண்டவரே நீர் பாதுகாத்தவர். நீர் பாதுகாத்து வந்த தயவுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரே எங்களோடு இருந்தக்கா நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடம் உமது கிருபை உமது தயவு உமது இறக்க எங்களோடு இருந்தக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்கள் பூரா கர்த்தாவே நீர் எங்களை காத்து வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு சேதம் அணுகாதபடி காத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அப்படிலோடு உமது கிருபை இருந்தக்கா நன்றி அப்பா. அப்பா எங்கள் தேவைகள் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு நாள் சந்தித்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா ஒன்றும் குறையில்லாதபடி நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்பினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமது கரம் ஆண்டவரை இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே. இனிமேல் நடத்தப்போற தயவுக்கா நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு விஷயம் இறக்கம் செய்ததுக்கா நன்றி அப்பா. நீங்க இறங்கி வந்ததுக்கா நன்றி ஆண்டவரே. உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து உம்மை துதிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த இம்மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த தயவுக்கா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரம தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இம்மட்டும் ஆண்டவரே. ஏசப்பா எங்களுக்கு கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே ஏற்படுத்தி தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் ஒன்றில்லாத இருந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நடத்தினீங்களே உமக்கு நன்றி அப்பா. உமது கிருபை தான் ஆண்டவரே. ஏசப்பா எங்களால் அல்லப்பா, எங்கள் பலனால் அல்ல ஆண்டவரே. ஏசப்பா அதில் நிக்க தகுதி நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த டிவி சேனலை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா அந்த பார்க்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே ஏசப்பா ஒரு விஷயம் நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. ஏசப்பா பார்க்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஒரு ஆறுதலை கொடுங்கப்பா. சமாதானத்தின் தேவன் ஜனங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. ஏசப்பா உமது கராண்டவர் ஜனங்களோடு இருக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஜோத்ரா ஆண்டவரே ஷாக்கா லாபா ரீபா தகப்பனே உமக்கு நன்றி நன்றி அப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன் வாயை விரிவாய் தேர நன்மை உண்டாகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆண்டவரே இங்கே கிருபை தந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. வெள்ளம் போல எங்களை விழுங்கலாம் என்று சொல்லி வந்த நேரங்களில் அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை துதிக்க கிருபை தாங்க இன்னும் அதிகமா உம்மை துதிக்க உம்மை தேட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஹalleluya ஆமென் ஆமென் ஆண்டவரே. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ்
போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவார் போவார் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. போவார் போவார் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவார் போவார் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை மூடும் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றுகிற கடமை உம்மிடத்தில் இருக்கிறது ராஜா. நாங்கள் நடந்தாலும் இருந்தாலும் அமர்ந்தாலும் எங்கு சென்றாலும் நீர் தான் எங்களை காப்பாற்றணும் ஆண்டவரே. உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள், நேற்றிருந்த ஜனங்கள் இன்று இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த 15ஆம் தேதியை காணும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பெரியவர் ராஜா, எத்தனை பெரியவர் ஆண்டவரே. நிறைவான பரிசு நீர்தான் ஐயா. உம் நிழலில் தங்கும் நிழல், உம்முடைய நிழலில் தங்குவதே எங்களுக்கு சொர்க்கம் ஆண்டவரே, சொர்க்கம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவர். நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 49வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மில் மகிமைப்பட ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம்,
அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியமாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, உங்களை அவருடைய நாமத்தின் நிமித்தம் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதற்கு முழு ஒத்துழைப்பை நாம் கொடுக்க வேண்டும். அவர்தான், அதாவது நம்மை காப்பாற்றுகிற கடமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் அவருக்காக இருக்கணும். பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறணும். பரிசுத்தத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். அதில் தான் இன்னொரு வசனம் சொல்கிறது, 48:15 சொல்கிறது, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அழைப்பை நோக்கி ஓடுங்கள். தேவன் உங்களுக்கு என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ, ஊழிய அழைப்பா, வியாபார அழைப்பா, என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நோக்கி ஓடுங்கள். ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுவார், உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை இந்த ஜனங்கள் மத்தியிலே உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். எந்த காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை கீழே தள்ளவிட மாட்டார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். ஏசாயா 51:14 இப்படி சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. சிறைப்பட்டு போனவர்கள், ஒருவேளை கடன் என்ற சிறையிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம், ஒருவேளை வியாதி என்ற அந்த சிறையிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். என்ன சிறையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தீவிரமாய் விடுதலையாக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தாலும் சரி என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்திலே நீங்கள் சரண்டர் செய்யும் பொழுது, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் கிரியை செய்வார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 58வது அதிகாரத்தின் 8வது வசனம் இப்படி சொல்கிறது. 58:8, ஏசாயா 58:8, அப்பொழுது விடியற்காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை தொட்ட பிறகு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு, அந்த பாவத்தை குறித்து பின்னோக்கி பார்க்கக்கூடாது. எப்படி அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கணும். நாம் ஆண்டவரை விட்டு பின்னோக்கி இந்த உலகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது. எப்படி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு தாயார் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாலோ அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக ஓடுகிற ஓட்டம் இயேசுவுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உன்னதத்தோடு ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுவார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோமா? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே.
எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்றீர். தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்றீர். தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனே தாங்கும் தெய்வமே. தகப்பனீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை? தகப்பனீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. ஆண்டவர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா நாட்களிலும் அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். அந்த நாட்கள் முழுவதும் அவரோடு இருந்து நம்மோடு இருந்து நம்மை அவர் நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் எங்களோடு இருந்து நீர் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதங்களில் எங்களுக்கு நீர் பலன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஜாஸ்வா டிவியில கூட ஆண்டவரே இப்படி ஒரு ஆசீர்வாத வேலை என்ற நிகழ்ச்சியிலே அடியனையும் கொண்டு வந்து ஆண்டவரை நடத்தி இருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் வறுமையாக்குகிறோம், எங்களை வறுமையாக்குகிறோம். எங்களால் ஒன்றுமல்ல ராஜா, எங்களால் ஒன்றுமல்ல. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.